ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் பெரும் பணமும் இல்லை, பெரிய புகழும் இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு உறுதியான செல்வம் இருந்தது. அது முருகன் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கை. தினமும் காலை வேலைக்குச் செல்லும் முன் வீட்டில் வைத்திருந்த முருகன் படத்தின் முன் அவன் அமைதியாக நின்று ஒரே ஒரு வார்த்தை சொல்வான். முருகா, என்ன பார்த்துக்கோ. சோதனையின் காலம். ஒரு நாள் அவனது வேலை திடீரென்று போய்விட்டது. அடுத்த நாளே கடன்கள் சேரத் தொடங்கின. மனம் உடைந்து போனது. வாழ்க்கை சுமையாக மாறியது. ஆனால் கோவிலுக்குச் செல்வதை அவன் ஒரு நாளும் நிறுத்தவில்லை. கண்ணீருடன் முருகன் முன் நின்று அவன் கேட்டான். முருகா, என்ன சோதிக்கிறீங்களா? இல்ல என்ன கைவிடுறீங்களா? அந்த கேள்விக்கு உடனடி பதில் இல்லை. சுற்றிலும் ஆழ்ந்த அமைதி மட்டுமே. முருகனை நம்பினால் ஓம் சரவண பவ என்று சொல்லுங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை கோவிலுக்குச் செல்ல முடியாத ஒரு நிலை வந்தது. அன்று வீட்டிலேயே கண்ணை மூடி மனதிற்குள் முருகனை நினைத்து அவன் சொன்னான். நீங்க கோவிலுக்குள்ள மட்டும் இல்ல, என் மனசுக்குள்ளவும் இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஐயா! அந்த நொடியிலே அவனது மனம் சிறிது லேசாகியது. ஒரு அமைதி உள்ளத்தில் பரவியது. அடுத்த சில நாட்கள் கடந்தன. எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் ஒரு காலை அவனுடைய செல்போன் ஒலித்தது. அந்த பக்கத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. நீ பழைய காலத்துல நல்லா வேலை பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ வர முடியுமா? அவன் பேச முடியவில்லை. கண்ணீர் வழிந்தது. இந்த முறை அது துக்கத்தால் அல்ல, நன்றியால். அந்த நாளே அவன் முருகன் கோவிலுக்குச் சென்றான். ஒன்றும் கேட்கவில்லை, ஒன்றும் அழவில்லை. அமைதியாக நின்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். நன்றி முருகா. எனவே முருகன் சில நேரம் தாமதிப்பார். ஆனால் ஒரு உண்மையான பக்தனையும் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓம் சரவண பவ. To watch more videos, please like, share, subscribe, Yal TV.